குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. அறிவித்ததை போலவே நடத்தியதை போலவே எது நடக்கும் என்று நினைத்தோமோ அது நடந்து விட்டது. 10 நாட்களாகவே கூறினோம். இப்ப வந்து டெம்பரேச்சர் இல்ல, ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும், 6ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அந்த வாய் பேசின வாயெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பயும் சொல்றேன், இந்த டேட் கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு சென்னையில லீவ் வந்துருச்சு, இதுக்கு மேல டெம்பரேச்சர் இன்னைக்கு சென்னையில 111 தாண்டி இருக்கு. கொடூரமான வெப்பம். ஸோ அதனால வந்து பள்ளிகள் திறப்பு 10ன்றது மறுபடியும் 13 கூட மாறலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு லாஸ்ட் 10 நாளாவே தொடர்ந்து வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதனா உருப்புற மாதிரி ஒர்க் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது அதுதான். ப்ரோ வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது ப்ரோ, திருப்பி மட்டும் நீங்க ரிட்டர்ன் போயிட்டீங்க. செமஸ்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே ஆட்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால என்ஜாய் பண்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜாலி வந்து ஒன் டைம் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் போச்சுன்னா வாய்ப்பு இல்லை. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போது பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போய் பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மரத்தடியில கிளாஸ் நடத்த வேண்டிய நிலைமை இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஸோ அதனால வந்து பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? லாஸ்ட் 10 நாளாவே நம்மளுடைய சேனல் மட்டும்தான் திரும்ப சொல்லி கொண்டிருந்தோம், பள்ளிகள் திறப்பு இருக்க வாய்ப்பு இல்லை 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 என்பதை. சொன்னதையே எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல, போக மாட்டாங்க, மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால வந்து கமெண்ட்ஸ் பக்கம் வரமாட்டார்கள். அவர்கள் அனைவரும் தலைமறைவாக ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வருஷம் நடக்கிறது தானே இது. ஓகேங்களா? வெயில் அடிக்கும் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்பவுமே அப்படிதான் பரபரப்பு கிரியேட் பண்ணுவாங்க. நான் காலையில் வீடியோலேயே சொன்னேன்னா இல்லையா, பரபரப்பை கிரியேட் பண்ணி எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நியூஸை கொடுத்துட்டு நாங்கள் போட்டு நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் கரெக்டாக கணக்கச்சிதமாக பண்ணுவாங்க. எடப்பாடியா இருந்தா என்ன, ஸ்டாலினா இருந்தா என்ன, அழகாக கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பள்ளிகள் திறப்பு சிபிஎஸ்சிக்கு இருக்குமா? நிறைய கேள்விகள். சிபிஎஸ்சிக்கும் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்ஸுமே இந்த எப்படி சொல்றது, எல்எஃப்சின்ற ஒரு ஸ்கூலுக்கு எங்களுக்கு இருக்கு ப்ரோ அப்படின்னும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர் வச்சுப்பாங்க, அவங்கவுங்க பேர் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கூலுடைய ஹெட் யாரோ அவங்களுடைய பேர் போட்டு ப்ரைவேட் ஸ்கூல் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சும்மா பேர் ஊர் இல்லாத ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே லீவ் தான். ஓகேங்களா? வச்சாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் வீடியோ. இதுதான் லாஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேபி அப்டேட் எதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.